ஒவ்வொரு மனிதனும் தனது வீட்டில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் நிலைத்திருக்க வேண்டும் என்றே விரும்புவான். ஆனால் சில நேரங்களில் காரணமே இல்லாமல் வீட்டில் அடிக்கடி சண்டைகள், மனக்கசப்புகள் அல்லது ஒருவிதமான எதிர்மறை அதிர்வுகள், நெகட்டிவ் எனர்ஜி இருப்பதை நாம் உணரலாம். நமது முன்னோர்கள் இத்தகைய தீய சக்திகளை விரட்ட இயற்கையான மற்றும் ஆன்மீக ரீதியான பல வழிகளை கையாண்டுள்ளனர். அதில் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு ஆன்மீக தீர்வை பற்றி இங்கு காண்போம். தீய சக்திகளை தடுக்கும் மண் பரிகாரம். நமது சாஸ்திரங்களின்படி கோவில் மரங்களின் அடியில் உள்ள மண் மற்றும் தெய்வங்கள் குடிகொண்டிருக்கும் இடத்தின் மண் ஆகியவற்றிற்கு அதீத ஆற்றல் உண்டு. கீழ்கண்ட இடங்களில் இருந்து சிறிதளவு மண்ணை சேகரிக்க வேண்டும். கோவில்களில் இருக்கும் அரச மரத்தடி மண், வெற்றியை தரும் வன்னி மரத்தடி மண், சிவபெருமானுக்கு உகந்த நேர்மறை ஆற்றலை ஈர்க்கும் வில்வ மரத்தடி மண், மகாலட்சுமி வாசம் செய்யும் இடமாக கருதப்படும் துளசி மாடத்தின் மண், உங்கள் குடும்பத்தை காக்கும் குலதெய்வ கோவிலிலிருந்து எடுக்கப்படும் மண். இது மிகவும் முக்கியமானது. மேலே குறிப்பிட்டுள்ள 5 இடங்களிலும் இருந்து சிறிதளவு மண்ணை சேகரித்துக் கொள்ளவும். அவற்றை ஒன்றாக கலந்து ஒரு மஞ்சள் நிற துணியில் வைத்து சிறு மூட்டையாக கட்ட வேண்டும். இந்த மஞ்சள் துணி மூட்டையை உங்கள் வீட்டின் உட்புறமாக நுழைவு வாசலுக்கு மேலேயோ அல்லது பூஜை அறையிலோ கட்டி தொங்கவிடலாம். இப்படி செய்வதால் வீட்டிற்குள் நுழைய முற்படும் எதிர்மறை ஆற்றல்கள், வில்லி, சூனியம் மற்றும் ஏவல், செய்வினை போன்ற தீய விளைவுகளிலிருந்து வீட்டை பாதுகாக்கும் ஒரு கவசமாக இது செயல்படும். குடும்ப உறுப்பினர்களிடையே வீண் சண்டைகள் குறைந்து ஒற்றுமையும் மன அமைதியும் ஏற்படும். ஆன்மீக நம்பிக்கையுடன் இவற்றை செய்யும் போது அதன் பலன் இரட்டிப்பாகும். உங்கள் வீட்டை ஒரு புனித ஸ்தலமாக மாற்ற இந்த எளிய முறை உங்களுக்கு உதவும். இந்த தகவலை உங்கள் ஆன்மீக நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள்.